எனவே மனிதர்களுக்கு தொழில் பண்ணுவதற்கு தேர்வு செய்வதற்கு சிறந்ததாக ஆக்குவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதாக குர்ஆன் பேசுகிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் காலங்களை படைத்தார். அந்த காலங்களில் பல நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுகளில் 300 நூற்றாண்டு சிறந்ததாக அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், கைமுல் குரூனி பரவி தும்மல் லதீன யலூனஹும் தும்மல் லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளில் நான்கால் கிடைத்த நூற்றாண்டு சிறந்தது. அதற்கு பின்னால் வரக்கூடிய 2வது நூற்றாண்டு, அதற்கு பின்னால 3வது நூற்றாண்டு என்று இது 300 நூற்றாண்டை காலங்களில் சிறந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, அதே போன்று உலகத்தில் பல்வேறு இடங்களை பார்ப்போம். எல்லா இடங்களும் சிறப்பானதல்ல, ஆனால் எல்லா இடங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு. எல்லா இடங்களையும் அல்லாஹ் தான் உருவாக்கினான். ஆனால் கையுள் பிஹா இடங்களில் சிறந்தது அந்த புனிதமான அந்த கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப். அன்பான சகோதரர்களே, அதே போன்று 12 வாரங்களில் அல்லாஹ் 4 வாரங்களை சிறப்பாக்கினான். அதே போன்று கிழமைகளில் 7 நாள், அந்த 7 நாட்களில் அல்லாஹ் யௌமுல் ஜும்ஆ சொல்லக்கூடிய இந்த நாளை சிறப்பான நாளாக இதில் பல்வேறு விடயங்களை அல்லாஹ் நிகழ்த்தியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் கூடாக எங்களுக்கு கற்றுத் தந்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், கைரு யௌமின் ஃபலஅத் ஃபீஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதிக்கின்ற நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்ததே கைரு யௌமின், நாட்களில் மிக சிறந்ததே யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள். சொன்னார்கள், ஃபீஹி குலிக ஆதம். இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். وَفِيهِ أُدْخِلَ الْجَنَّةَ. இந்த யௌமுல் ஜும்ஆவிலே தான் அவர்கள் சுவனத்துக்கு நுழைவிக்கப்பட்டார்கள். وَفِيهِ أُخْرِجَ مِنْهَا. அதிலிருந்து தான் இந்த நாளில் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சொன்னார்கள், وَلَا تَقُومُ السَّاعَةُ. கியாமத்துடைய நாள் வரும் என்று சொன்னால் இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, அது ஜும்ஆவுடைய நாளிலே தான் வரும் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல கூறினார்கள், மா மின் மலக்கின் முகர்ரபின் வலா ஸமாஇன் வலா அர்தின் வலா ஜிபாலின். சொன்னார்கள், இந்த பிரபஞ்சமே இந்த நாளில் அஞ்சிக் கொண்டிருக்கிறது. இல்லா வஹுன்ன யஸ்பக்ன மின ஸாஅ. கியாமத்துடைய நாள், இந்த நாளில் நிகழ்வதற்கு பல ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார். அதை இந்த வாரத்தினுடைய இந்த நூற்றாண்டினுடைய வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்பதாக ஒவ்வொரு ஜீவனும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பும் பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2 அல்லாஹ்வுடைய படைப்பை தவிர இன்னல் ஜின்ன வல் இன்ஸ், மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர அல்லாஹ் இதோ புனிதமான உன்னதமான யௌமுல் ஜும்ஆ சொல்லக்கூடிய இந்த நாளை ஈதுல் உஸ்பூஇயுன் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இது கிழமையில் வரக்கூடிய ஒரு திருநாள், ஒரு புனிதமான நாள். அன்பான சகோதரர்களே, வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்த நாள் அந்த ஐயாமுல் ஜாஹிலிய்யா அந்த காலத்திலேயும் சிறப்பு மிக்கதாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த நாளைக்குரிய பெயர் யௌமுல் அரூபா என்று சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. இந்த யௌமுல் அரூபா என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கு யௌமுல் ஜும்ஆ என்று இருக்க வைக்கப்பட்டது என்று சொன்னார். நபி அவர்களுடைய பாட்டன்மார்களில் ஒருவர் கஅப் இப்னு உதை, அப்துல்லா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு உஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரத் இப்னு கஅப் இப்னு உதை என்று சொல்லக்கூடிய 10வது பாட்டனான 10வது அப்பா அவரை இந்த நாளை யௌமுல் அரூபா என்று சொல்லக்கூடிய இந்த பெயரை மாற்றி வைத்து யௌமுல் ஜும்ஆ என்பதாக அந்த வரலாற்றில் பதிகிறார். ஏன் சகோதரர்களே, யௌமுல் ஜும்ஆ மக்கள் ஒன்று சேர்கின்ற நாள். மக்கள் ஒன்று செய்தார்கள், மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். அவர்கள் தௌராத் போன்ற முன்னைய வேதங்களை படித்தவர்கள்
அவர்களுடைய அந்த அந்த படித்ததை வைத்து அவர்கள் பேசிக் கொள்வார்கள். கடைசி நபி குறைஷ் வம்சத்தில் தான் வருவார்கள் என்று அவர்கள் இந்த நாளில் மக்களை ஒன்று சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். இதனால வரலாறு கூறுகிறது, இந்த காரணத்திற்காக வேண்டி அந்த கஅபில் சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய அந்த மூத்த தந்தை அப்பா அவரை யௌமுல் அரபாவுக்கு யௌமுல் ஜும்ஆ என்பதாக பேர் சூட்டினார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குதுபா, இந்த நிகழ்வு இது கபல ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே இந்த உம்மத்துக்கு விதியாக்கப்பட்டுச்சு. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கினார். ஆனால் அந்த அந்த சூழ்நிலை அந்த அந்த மக்கமானவருடைய சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை சரியாக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கல. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த சில சஹாபாக்களிடம் கடிதம் அனுப்புகிறார்கள். அஸ்அத் இப்னு துராரா மதீனாவில் இருக்கிறார். அவருக்கு ஒரு லெட்டரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். மக்களை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒன்று சேர்ந்து ஒட்டுவா பிரசங்கம் செய்யுங்கள். முதலாவது மக்களை சேர்ந்து ஒட்டுவா செய்த வரலாற்று இடத்தில் இருந்தவர் தான் நபித்தோழர் அஸ்அத் இப்னு துராரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். மதீனாவில் செய்தார்கள். நபி அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. நபி அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யௌமுல் ஜும்ஆ ஜும்ஆவுடைய நாளில் இந்த குதுபா, இந்த பிரசங்கம், இந்த நிகழ்வு, இந்த பயான் இஸ்லாத்தினுடைய ஷிஆர் அடையாளம். மக்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். அதில் ஒருவர் நல்ல விடயங்களை மக்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். அதை பலர் எடுத்து நடக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதே இஸ்லாத்தினுடைய ஷிஆர், இஸ்லாத்தினுடைய அடையாளம். யார் இதற்கு முக்கியத்துவம், கண்ணியம், மகத்துவம் கொடுத்து நேரக்காலத்துடன் வருகிறார்களோ, குர்ஆன் பேசுகிறது, وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய சுன்னத்துகளுக்கு மதிப்பளிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஃதல் அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ. சிறந்த நாள், உங்களில் சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ. இதிலே தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது. இதிலே தான் சூரூதப்படும். இதிலே தான் மக்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத். எனக்கு அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். எனக்கு அதிகமாக இந்த நாளில் ஸலவாத் சொல்லுங்கள். فإن صلاتكم معروضة علي. உங்களுடைய ஸலவாத்துகள் எனக்கு காண்பிக்கப்படுகிறது. இதை கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நபி தோழர்கள் வினவுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால் எப்படி எங்களுடைய ஸலவாத்துகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும்? நபி அவர்கள் சொன்னார்கள், إن الله حرم على الأرض أن يأكل أجساد الأنبياء. நபிமார்களுடைய உடம்புகளை இந்த பூமிக்கு சாப்பிடுவதை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அந்த பூமி சாப்பிடாது. அன்பான சகோதரர்களே, இதனால தான் நபிமார்களுடைய கபறுகள் எப்பொழுதுமே தோண்டப்பட மாட்டார். பிற மக்களுடைய கபறுகள் சில கட்டங்களில் தோண்டுவதற்கு முகாம்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் நபிமார்களுடைய கபர் அது தோண்டப்பட மாட்டார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள், وَفِيهِ سَاعَةٌ لَا يُوَافِقُهَا عَبْدٌ مُسْلِمٌ يَسْأَلُ اللَّهَ شَيْئًا إِلَّا أَعْطَاهُ إِيَّاهُ. இதிலே ஒரு நேரம் இருக்கிறது. இது ஒரு நேரம். وَفِيهِ سَاعَةٌ. அது ஒரு செகண்டாக இருக்கலாம், ஒரு நிமிடமாக இருக்கலாம், ஒரு அவராக இருக்கலாம், அல்லது அந்த நாளாக இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 20க்கும் மேற்பட்ட நேரங்களை அவருடைய ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில், புகாரிக்கு விரிவுரையில் எழுதக்கூடிய அந்த கிதாபில் எழுதியிருக்கிறார். இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான், ஒரு முஸ்லிமான அடியான் நலவான எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், அன்பான சகோதரர்களே, பொருளாதார பிரச்சனை, நாட்டுல நெருக்கடி, ஊட்டுல கஷ்டம், பிள்ளை வளர்ப்புல கஷ்டம், சிரமம். சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் மனிதன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வார்.
அந்த நேரத்தினுடைய பாக்கியத்தை இன்றைய நாளைக்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்குகிறது. அன்பான சகோதரர்களே, யூதர்களுக்கு அல்லாஹ் அந்த சனிக்கிழமை நசாராக்களுக்கு அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்ததை போல அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை முஸ்லீம்களுக்கு அல்லாஹ். இந்த செய்தி யூதர்களுக்கு கேள்விப்பட்டதும் மிச்சம் பொறாமப்பட்டார்கள். நான் தான் கயிறுல் பூமியில் சிறந்தவர்கள் என்று சொல்லி பாராடி கொண்டிருக்கும் அந்த யூதர்கள் மிகவும் கோபப்படக்கூடிய, மிகவும் பொறாமைப்படக்கூடிய ஒரு விதம் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னஹும் லன் யஹ்சுதூன அலா ஷைஇன் கமா யஹ்சுதூன அலல் ஜும்அத்தி அல்லதி ஹதான அல்லாஹ் எங்களுக்கு கிஃப்டாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ நாளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை விட எந்த ஒரு விஷயத்திலேயும் அந்த யூதர்கள் எங்களோட பொறாமைப்பட மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், இதை நாங்கள் மதிப்போம், இதை நாங்கள் கௌரவப்படுத்துவோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுப்போம். நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எங்களோட பிள்ளைய நீ நேர காலத்தோட மஸ்ஜிதுக்கு போ, ஜும்ஆவுக்கு போ, குர்ஆனுக்கு போன்ற சகோதரர்களே, ஒரு நாளும் அது நடக்காது. ஏன் சகோதரர்களே, வானத்தை காட்டிக் கொண்டு, வானத்தை ஒரு மனிதன் காட்டிக் கொண்டு இதுதான் பூமி என்று சொன்னா யாரு நம்ப போறது? இத மாதிரி செயல் எங்கேயோ இருக்குது, வார்த்தை எங்கேயோ இருக்குது என்று சொன்னா ஒரு நாளும் எங்களுடைய பிள்ளைகள் அதை கேட்க மாட்டார்கள். அன்னையில பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் ஒரு தந்தையை பற்றி முறைப்பாடு, மகள்லே நான் சொல்ல போறேன், பாப்பைய கட்டிக்கிறாரு, ஆனா பாப்பா காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் வாப்பக்கு சொல்ல கடமை இல்லையா? நல்லா நடக்கிறாரு, நல்ல சிப்பேர் அடிக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் மந்தத்தோட வளர்கின்ற பிள்ளைகள் அல்ல. நாங்க மயக்கத்தோடு இருக்கலாம், நாங்க தூக்கத்தோடு இருக்கலாம், ஆனா பிள்ளைகள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, பெரியவர்கள், வாலிபர்கள், முன்வார்கள், உரியவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிற சகோதரர்களே, அந்த வயோதிபர்கள் ஒரு காலம் பள்ளிய அமல்களை கொண்டு திலாவத்துல் குர்ஆன் அந்த வெள்ளிக்கிழமை நாள் சலாத்துல் அலங்கரித்த காலம் அது முடிவெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய எங்களுடைய சந்ததி என்ன செய்யணும்? இந்த ஜும்ஆ நாளுக்கு கௌரவத்தை வழங்கும். இப்படி வழங்குவதே இது உள்ளத்துல இறையச்சம் இருக்குது என்பதற்கான அடையாளம் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபியவர்கள் சொன்னார்கள், மன் தவஸ்ஸல யௌமல் ஜும்ஆ, யாரு ஜும்ஆ நாள்ல குளித்து தன்னோட இருக்கக்கூடியவர்களை எல்லாம் குளிப்பாட்டு விட்டு சும்மா தன்னோட நேர காலத்துடன் ஒருவரை அழைத்துக் கொண்டு அவரும் நேர காலத்துடன் வருகிறார்களோ, நடந்துதான் வராரே, அவர் ஸ்பீட்ல வரல, அவர் பைக்ல வரல, சவாரி செஞ்சு வரல, நடந்து வராரு, அவரை செவிசாய்த்து இந்த பொதுவாவை கேட்கிறார். சகோதரர்களே, இஸ்திமா என்று சொல்றது கேட்கிறது, மயக்கத்திலேயும் கேட்கலாம், அரசுகளையும் கேட்கலாம், சாஞ்சிகளும் கேட்கலாம், சகோதரர்களை படுத்துக் கொண்டும் கேட்கலாம். இஸ்திமா என்று சொல்றது காது சாட்சி கேட்கிறது. அதனால்தான் இந்த ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது. பொதுவாக சொன்னால இமாம் பொதுவா செய்யும் நேரத்தில் யாரை செவிசாய்க்காம தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை பார்த்து அன்சே நீ வாயை மூடிக்கொண்டு இறை என்று சொன்னாலும் உங்களுடைய துஆவுடைய பலனை இழந்து விட்டீர்கள் என்று அந்த ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மக்களும் இதனுடைய மகிமையை மனசுக்குள்ளாக சுமக்கணும் என்பதற்காக. அன்பான சகோதரர்களே, நபியர்கள் சொன்னார்கள், இதையும் வீணாக கதைக்கல்ல, இஸ்திமா காது தாழ்த்தி கேட்கிறாரே, வாழ்க்கையை அமல்படுத்தும் என்ற ஆசையோடு கேட்கிறாரே. நபியர்கள் சொன்னார்கள், கான லஹு பிகுல்லி குத்வத்தின் அமலு ஸனத்தின் அஜ்ரு கியாமிஹா வ ஸியாமிஹா. ஒவ்வொருவருக்கும் ஒரு வருடத்தினுடைய கூலி எழுதப்படும். அந்த வருடம் எப்படி சகோதரர்களே, வீணாக கிடைத்த வருடத்தினுடைய கூலி அல்ல. அந்த வருடம் முழுக்க அவர் நோட்டு இருக்கிறார். இராக்காலம்
தலங்களை நின்று வணங்கியிருக்கிறார். இப்படியான ஒரு வருடத்தினுடைய கூலி ஒரு எட்டுக்கு எழுதப்படும். என்னுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் மத்தியில 100 எட்டுக்கள் நான் வைத்து வாரண்டா 100 வருடத்தினுடைய கூலி எழுதப்படும். அன்பான சகோதரர்களே, சர்வசாதாரணமாக நாங்க இதை கடந்து போறதல்ல. இதை எடுப்போம், மனதுக்குள்ளால் எடுப்போம், சகோதரர்களை பதிய வைப்போம். எங்களுடைய பிள்ளைகள வாழ்க்கையில நாங்க இதை உருவாக்குவோம். ஊரார்களுக்கு இதை பற்றி ஏவுவோம், இதை பற்றி சொல்லுவோம். சகோதரர்களே, செய்கிற காலம் எல்லாம் எனக்கு உண்டு. எனவே சகோதரர்களே, நல்ல கியாமத்துடைய நாள்ல மீதான் அந்த சராசி கனமாக இருக்கணுமா? இப்படியான நன்மைகள் தேவை. யாருடைய மீதான் பார்வையில சகோதரர்களே மத்தியாக இருக்குதோ இந்த நேரத்தில் குர்ஆன் பேசுது, "வமன் ஸஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஃபஸிரு அன்ஃபுஸஹும்." யாருடைய மீதான் கனவில்லாமல் இருக்குமோ இவர் தான் நஷ்டவாதி, இவர் தான் நஷ்டவாதி, தனக்குத்தானே நஷ்டத்தை எதிர்த்து கொண்டவர் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா ஓதுவது அது சர்வ சாதாரணமான பாவம் அல்ல. ஒரு மனிதர் 3 தடவை ஜும்மாவை விட்டா அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா? உள்ளத்துல நல்ல விஷயம் ஏறாது, உள்ளத்துல அல்லாஹ் கூட்ட போட்டு விடுவார். உள்ளம் அல்லாஹ்வுடைய இல்லம் என்று சொல்லுவார்கள். அது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பின்னி பிணைந்திருக்கணும். அந்த உள்ளம் தான் தக்வாவுடைய இடம். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், "மன் தரக்கல் ஜும்அத ஸலாஸ மர்ராத்தின் தஹாவுன." நோயாளியாக இல்லை, பிரயாணம் செய்யக்கூடியவராகவும் இல்லை, சலுகைகள் கொடுக்கப்பட்டவராக இல்லை, இவருக்கு கையில கால ஜீவன் இருக்குது, வந்து தொழிலும் ஜும்ஆவுடைய வாக்கு கேட்கிறது, பேருரை கேட்கப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, மக்கள் போறாங்க, ஆனா ஜும்ஆவை பற்றி கணக்கு இல்லை என்று சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், "ஃபஅல்லாஹு அலா கல்பிஹி." அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தீலடித்து விடுவான். இவன் நரகவாசி. அல்லாஹ் பாருங்க, எங்களோட ஊரில் சொல்லியான ஒரு மனுஷன் இல்லா சகோதரர்களை ஊருக்கு முஸ்லிம். எனவே நாங்க ஜும்ஆவுடைய விஷயத்துல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கிஃப்டா காலடியில ஜும்ஆவால தந்திருக்கிறார். இதற்கு எந்த தடையும் இல்லை, இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சகோதரர்களே, நாங்க இந்த சலுகையை பயப்படுத்தலாட்டி அல்லாஹ் அந்த சலுகையை எடுத்து விடுவார், சோதனையை தந்து விடுவார். இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளை மூட சொல்லி எத்தனையோ வழக்குகள் நாங்க காலால மீடியாக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஏன் அல்லாஹ் கொடுத்தான், கொடுத்து பார்த்தான், மக்கள் அதை புறக்கணித்தாங்க. அதனுடைய பொறுமதியம் மகிமைய உள்ளத்துல சுமக்கல்ல, அல்லாஹ் அதை கேள்விக்குறிக்காக ஆக்கினான். அல்லாஹ் பார்த்து அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், "அக்ரபுன் நாஸி இலல்லாஹ்." அல்லாஹ்வுக்கு கியாமத் நாளுடைய நெருக்கமானவர் யார் தெரியுமா? "அக்ரபுஹு இலல் இமாமி யௌமல் ஜும்ஆ." ரவாஹு புகாரி. யார் இமாமுக்கு நெருக்கமாக நெருங்கி இருப்பாரோ இவர் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கியாமத்துடைய நாளில் இருப்பார். அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, உடல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த அமலை மேற்கொண்டு கஷ்டப்பட்டு நேரத்தை செலவழித்து நாங்கள் ஜும்ஆவுக்காக வேண்டி ஒரு அவரை ஒதுக்கி விட்டு வருகிறோம். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னுக்காக வருவோம். சகோதரர்களே, ஏன்னு சொன்னா நாங்க அடுத்த மக்களை பாவிகளா ஆக்கக்கூடாது. நான் சென்னைக்கு போய் உட்கார்ந்துட்டோம், ஒரு மனிதர் வருவாரு, எங்கிட்ட சிதறிய சாண்டு கொண்டு வருவாரு, இவருக்கு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை அவருக்கு கொடுத்தது சகோதரர்களே எங்கிட்ட சிறப்பு வச்சு. நாங்க பின்னுக்கால உட்கார்ந்தா சகோதரர்களே சில மக்கள் நிர்பந்தம் அடைவார்கள், முன்னால போய் உட்கார்ந்து. எனவே நேர காலத்தோட வார மக்கள் முன்னால இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டா பின்னால வரக்கூடிய மக்கள் அந்தந்த இடங்கள்ல உட்காருவார்கள். அன்பான சகோதரர்களே, சுவனத்திலையும் யௌமுல் ஜும்ஆ இருக்கு. உலகத்தில் இருக்கிற மாதிரி யௌமுல் ஜும்ஆ சுவனத்திலே இருக்கு. அந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆவுக்கு சிறப்பு இருக்கிறது. அதில் என்ன செய்வார்கள்? முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் நபி அவர்கள் சொன்னார்கள், "இன்ன ஃபில் ஜன்னதி லசூகா." சுவனத்திலே ஒரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தை திறக்கப்படக்கூடிய நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய. அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய சந்தை, கடை, அந்த தொழில் துறவு எல்லாம் மூடப்படக்கூடிய நாள் யௌமுல் ஜும்ஆ.
ஆனா கியாமத்துடைய நாள்ல மறுமையில அந்த சந்தை திறக்கப்படக்கூடிய நாள் யௌமுல் ஜும்ஆ. அன்பான சகோதரர்களே, இந்த நாள்ல சிறப்பு என்ன தெரியுமா? யத்தூனஹா குல்ல ஜும்ஆத்தின், ஒவ்வொரு ஜும்ஆ நாளையும் மக்கள் செல்வார்கள், ஆண்கள் அந்த சந்தைக்கு செல்வார்கள். பதஹித்து ரீஹு ஷிமால், இடது பக்கத்தில் ஒரு காற்று வீசும். அந்த சந்தைக்கு போற வழியில அந்த நாள்ல ஒரு காற்று வீசும். அந்த காற்றை தன்னுடைய அந்த மேனிகளுக்கு பட வைத்துக் கொள்வார்கள். சகோதரர்களே, அவர்கள் அவர்களுடைய 100 இளைஞர்களிடத்தில் மீது செல்வார்கள். அந்த நேரத்தில் அந்த கோரிகள் சொல்வார்கள், உங்களுடைய அழகு, உங்களுடைய அலங்காரங்கள் அதிகமாக இருக்கிறது, என்ன காரணம் என்று அந்த 100 இளைஞர்கள் கேட்பார்கள். சொல்லுவார்கள், இப்படியான ஒரு காற்று வீசி இந்த நாள்ல, அதனால தான் நாங்க அழகாக மாறிட்டோம். அன்பான சகோதரர்களே, இந்த நாள்ல உலகத்துல மன இசைய அடக்கியவர்களுக்கு தான் அந்த சுவனம். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, உள்ளத்தால் என்னை நம்பினவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய மஸ்ஜிதுக்கு ஓடி வாருங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல் இதையெல்லாம் விட்டு விடுங்கள். சகோதரர்களே, பைஅன் சொல்றது கொடுக்கிறது வாங்குறது. நான் வாங்குறதும் ஹராம், விற்கிறதும் ஹராம். விற்கிறது மட்டுமே இல்லை, ஒரு மனுஷர் கூலிக்கு கொடுக்கிறாரே, ஒரு மெஷினர் கூலிக்கு கொடுக்கிறாரே, பாக சென்றதுக்கு பின்னால இஸ்லாம் சொல்லுது, வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விட்டு வாங்க. உங்களை கடையில் இருக்கிறதும் வியாபாரத்தை விட்டதுக்கு அடையாளம் அல்ல. வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு முடிக்கு வாங்க என்பதை குர்ஆன் பேசுகிறது. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, உங்களுக்கு அறிவினானம் இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ, ஜும்ஆவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இதா குதியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் பறந்து திரிந்து வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த ரிஸ்கை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதா குர்ஆன் பேசுகிறது. எனவே சகோதரர்களே, இந்த செய்திகளை வாழ்க்கையில் அமல்படுத்துவோம். அல்லாஹ் எங்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கியவர்களாக. இந்த கிராமத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சிறார்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள், வாலிபர்கள், யுவதிகள் அனைவர்களையும் யா அல்லாஹ் உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நன்மையை ஏவி தீமையை தடுத்து யாருடைய ஏற்றிக்கும் பேச்சுக்கும் பயப்படாத உண்மையான முத்தகங்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.